இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்திய நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் எபிரேய நிருபத்தை படித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வரை படித்தோம். இந்த எபிரேய நிருபத்தினுடைய கருப்பொருள் இந்த எபிரேய நிருபத்தின் 12ஆம் அதிகாரத்தின் முடிவிலே அது வருகிறது. 28வது வசனத்தை நாம் பார்க்கும்போது கிருபையை பற்றி கொள்ள கடவோம். எனவே அந்த கிருபை என்றால் என்ன என்பதையும் அந்த கிருபை இயேசு கிறிஸ்து மூலம் எப்படி வெளிப்பட்டது என்பதையும் நாம் நெடுகவே ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் பார்த்து கொண்டே வந்தோம். அப்படி பார்க்கும்போது முதல் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார் பிதாவின் வலது பார்சத்திலே. எனவே எல்லா விதமான பாவத்திற்கான பரிகாரத்தை அவர் செலுத்திவிட்டு உட்கார்ந்தார். அது மாத்திரமல்ல, நாம் படிக்கும்போது அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். எபிரேய நிருபத்தை படிக்கும்போதெல்லாம் உங்கள் மைண்டிலே வர வேண்டியது, இயேசு கிறிஸ்து முதலாம் அதிகாரத்திலே உட்கார்ந்தார். எல்லா காரியங்களையும் செய்து முடித்துவிட்டு அவர் உட்கார்ந்தார். 2ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். முதல் அதிகாரம் அவருடைய தெய்வத்தன்மையும் 2ஆம் அதிகாரம் அவருடைய மானிடத்தன்மையும் அழகாக குறிக்கிறது. ரெண்டு காரியங்களும் இணைந்து நாமே அவருடைய வீடாக இருக்கிறோம். 3ஆம் அதிகாரத்திலே படித்தோம். அது மாத்திரமல்ல, 4ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவிலே தருகிற அந்த இளைப்பாறுதலிலே நாம் பிரவேசிக்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்திலே ஆசீர்வாதம், இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள், பிறரை ஆசீர்வாதமாக்க நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து படித்தோம். அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டின் ஆசாரியத்துவம் புதிய ஏற்பாட்டிலே அது சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கு மேலாக தேவன் நம்மோடு ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் செய்திருக்கிறார், தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே. ஸோ அதை நாம் 8ஆம் அதிகாரத்திலே பார்த்தோம். புது உடன்படிக்கை, நாம் எல்லாரும் ஆண்டவரை அறிய முடியும். அவருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே ஜாயிண்ட் ஆகி நாம் அவரை அறிகிற அறிவிலே நாம் டெவலப் ஆக முடியும். அதெல்லாம் நாம் அந்த வாரத்தில் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரே தரம் ஒரே பலி, 10ஆம் அதிகாரம் ஒரே தரம் அவர் பலியாகி ஒரே தரம் நம்மளை தேவனோடு சேர்த்து விட்டார். நாம் நித்தியமாக மீட்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். நாம் விசுவாசத்திலே சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி அது அப்படியே 11ஆம் அதிகாரத்திலே நாம் விசுவாச பட்டியலோடு நாம் பார்த்து முடித்தோம். அது மாத்திரமல்ல, அது 12ஆம் அதிகாரத்தின் முதல் 3 வசனத்தோடு அது முடிவு பெறுகிறது. இயேசுவை நோக்கி, அவர்தான் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர், முடிக்கிறவர். எனவே நாம் அவரை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி அந்த 12ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் வரை அதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது. இன்றைக்கு நாம் அந்த 12ஆம் அதிகாரம் முழுவதையும் அதில் என்ன இருக்கிறது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இவ்வளவு காரியங்கள் அவர் பேசிவிட்டு தான் 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 28ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை பற்றி கொள்ள கடவோம் அப்படின்ட்டு சொல்கிற காரியம் இந்த ஒரு அதிகாரத்தோடு அது முற்று பெறுகிறது. மாத்திரமல்ல, 1ஆம் அதிகாரத்திலேருந்து இதை படிக்கும்போது தான் நம்ம இதனுடைய ஃபோக்கஸ் முழுவதையும் படிக்கிறோம். இந்த அதிகாரத்திலே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். ஸோ சிலுவை, சிங்காசனம், அவமானத்தை எண்ணாமல் சந்தோஷத்தின் பொருட்டு நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்ற ஒரு சந்தோஷம் அவருக்கு இருந்தபடியினாலே எந்தவித அவமானத்தையும் அவர் எண்ணாமல் சிலுவையை சகித்து சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. எனவே நாம் சோர்ந்தே போகாதபடி அவரையே நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இதில் இன்னொரு வார்த்தை வருகிறது, அதை நாம் தியானிக்க வேண்டும். அது என்ன அப்படின்னா, 5வது வசனம், அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே.
நம்மள அநேகர் நாம் என்ன செய்கிறோம், கர்த்தர் சிட்சிக்கிறார் என்கிற ஒரு காரியத்தை மைண்டில் வைக்கிறோம். 6ஆம் வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து. இதில் நம்முடைய கண்ணோட்டத்தை இந்த நாளிலே நாம் மாற்ற வேண்டும். சிட்சை என்று சொல்லும்போது அடிப்பது அல்லது வேதனைப்படுத்துவது அல்லது ஒரு ஆபத்துக்குள்ளான நிலையிலே கொண்டு போகிறது, இதெல்லாம் நான் மைண்டில் வைக்கிறோம். ஆக்சுவலாக இதை நீங்கள் வேதத்தை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, சிட்சைங்கிற வார்த்தை எதை சொல்லுகிறதுனால் கடிந்து புத்தி சொல்லுகிற ஒரு காரியத்தை அது சொல்லுகிறது. அடிப்பதையோ அல்லது நாம் துன்புறுத்தப்படுவதையோ அது சொல்லவில்லை. அதாவது ஒரு டிசிப்ளின் ஆக்ஷன். பிள்ளைகள் தவறாக போகும்போது தகப்பனார் அவரை எச்சரிக்கிறார். யாருமே தாம் பிள்ளைக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டோ அல்லது வியாதியோ அனுப்பி காரியங்களை சிட்சிப்பதில்லை. கடினமான வார்த்தைகளை கொண்டு சிட்சிக்கிறோம். அதே போல தான் ஆண்டவர் நம்மளை தம்முடைய வார்த்தையை கொண்டு தான் சிட்சிக்கிறார். இதை நாம் மனசில் கொள்ள வேண்டும். இதை வைத்து நாம் ஆண்டவர் நமக்கு வியாதியை தருவார் அல்லது விபத்தை அனுப்புகிறார் அல்லது ஒரு பேராபத்தை தருகிறார், ஒரு கடன் கஷ்டத்தை தருகிறார் என்று தவறாக பிசாசு நம்முடைய மைண்டில் விதைகளை போடுகிறான். இயேசுவின் நாமத்தினால இதெல்லாம் இன்றைக்கி நீங்குது உங்களுக்கு. தேவன் ஒருத்தரையும் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல. காட் இஸ் குட் ஆல்வேஸ். அவர் கிருபையுள்ளவராகவே இருக்கிறார், அன்புள்ளவராகவே இருக்கிறார். கடிந்து சிட்சிக்கிறது என்பது அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மளை உணர்த்திவித்து நம்மளை கரெக்ட் பண்ணுகிறார். இதை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. அதனால தான் இதில் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த மாதிரி பேசவில்லை என்றால் அந்த சந்ததியே அழிந்து போகிறது. நீங்கள் வேதத்தை நன்றாக படிப்பீர்கள் என்றால் இந்த நியாயாதிபதிகள் காலத்தில் எந்த தீர்க்கதரிசியும் கடிந்து சொல்வதற்கு இல்லை. ஒரு 400 ஆண்டுகளாக அவர்கள் அப்படியே ஆண்டவரை விட்டு பின்மாற்றத்திலே போவார்கள். அதே போல் தீர்க்கதரிசியின் காலங்களிலே ஆண்டவர் திரும்ப திரும்ப தம்முடைய வார்த்தையை கொண்டு அவளோடு பேசுவார். ஸோ அந்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை சொன்னார். ஆனால் இப்போது புதிய ஏற்பாட்டிலே வாழும் வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவே வந்தபடியினாலே நாம் எல்லாரும் மகிழ்ச்சி மாத்திரமல்ல, அதான் அவர் சொல்கிறாரு, அவரையே நினைத்து கொள்ளுங்கள், கிருபையை பற்றி கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தினுடைய கருவே அதான், கிருபையை பற்றி கொள்ளுங்கள், சோர்ந்து போகாதீருங்கள். அது மாத்திரமல்ல, இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வார்த்தையை கேட்கும்போது நீங்கள் உயிரடையுங்கள். 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதினாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஸோ இங்கே இன்னொரு காரியத்தை நாம் படிக்க வேண்டும். ஸோ இங்கே விசுவாசத்தை துவக்குகிறது மாத்திரமல்ல, முடிக்கிறது மாத்திரமல்ல, சிச்சை மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னா, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. ஆண்டவர் கிருபை கொடுத்தது உண்மைதான், ஆனால் நாம் அதை கிருபையை இழந்து போக வாய்ப்பு இருக்கிறதாக இங்கே வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். எப்படி இழந்து போக முடியும்? அங்கே பார்க்கிறோம், ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடி கசப்பான வேர், யாதொரு கசப்பான வேர். அப்போ இந்த கசப்பு என்று சொல்லும்போது அங்கே ஒரு வைராக்கியம், ஒரு கோபம், எரிச்சல், அது பக்கத்தில் யார் வந்துடுது அப்படின்னா நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசு அங்கே வந்துடுதான். அதனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிருபையை பற்றி கொண்ட நாம், இயேசு கிறிஸ்து எனக்காக என்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், பூரணப்படுத்தியிருக்கிறார், என்னை நித்திய மீட்பாய் வைத்திருக்கிறார், நான் ஆண்டவருடைய பிள்ளை, இப்படியெல்லாம் சொல்லும்போது எனக்குள்ளே ஒரு கசப்போ ஒரு முறுமுறுப்போ ஒரு காரியமோ வரும்போது அங்கே பிசாசுக்கு நான் ஒரு இடத்தை திறக்கிறேன். அவன் எனக்குள்ளே நுழைகிறது மாத்திரமல்ல, அவன் திருடுகிறான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை. நான் ஜெபத்திலே ஆண்டவரோடு உட்கார்ந்திருக்கிற காரியத்திலே நான் பெறுகிற எல்லா காரியங்களையும் அவன் திருடி கொண்டிருக்கிறான். எனவே இந்த நேரத்தில் உங்களுடைய மைண்டில் சிந்திக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். யாரையாவது குறித்து நாம் கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த வாழ்க்கை நாம் கிருபையை பற்றி கொள்ளாதபடி அதை இழக்க வைக்கிறது. ஆவியானவர் இந்த நாளிலே உங்கள் கண்களை திறப்பாராக. அதில் போடப்பட்டிருக்கிறது, அநேகர் தீட்டுப்படாதபடி. ஏன் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகை வரும்போது, ஒரு பெரியப்பாவுக்கும் ஒரு சித்தப்பாவுக்கும் தான் பிரச்சனை. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா
அந்த முழு குடும்பத்தையும் தீட்டுப்படுத்திடும், பிள்ளைகளை தீட்டுப்படுத்தும், பெரியவங்களை தீட்டுப்படுத்தி அப்படியே அங்கே போகும். அப்படியே இந்த கசப்பு ஒரு இஞ்சி வேற அடிக்கிற மாதிரி அது போயிட்டே இருக்கும். இஞ்சியை வாங்கி சந்தையில் நம்ம மலிவாக கிடைக்குன்னு வாங்கி தரையில் ஊற போட்டிருப்போம். கொஞ்ச நாள் கழித்து அது முளை வரும். அப்போ தான் தெரியும் இஞ்சி உள்ளே இருக்குன்னு. அதே மாதிரி கசப்பு கிடக்கும். சில நேரம் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து தான் அது வெளியே தெரியும், நமக்கே தெரியாது. ஆனால் அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, அவங்களோட நம்ம பேச மாட்டோம், முகம் கொடுத்து நம்ம பேச விருப்பப்பட மாட்டோம், நம்முடைய காரியங்களை ஷேர் பண்ண மாட்டோம். என்ன அதோட சரி அப்படி நிறுத்திக்கிடுவோம். பிரியமானவர்களே, கசப்பான வேர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் கிருபையை போக்கடிக்கிறது மாத்திரமல்ல, கிருபையை இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அந்த கிருபை வேலை செய்யாமல் போயிடும். ஆண்டவர் நம்ம மீது அன்பு வைத்தார், எந்தவித நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். ஆண்டவர் என்னை நேசித்தார், எந்தவித செயல்பாடுகளின் அடிப்படையிலும் என்னை நேசிக்கவில்லை, அப்படியே நேசித்தார். நான் பாவியாக இருக்கும்போதே அவர் என்னை நேசித்தார். நான் அவரை விட்டு தூரமாய் போன போது அவர் என்னை நேசித்தார். நான் அவருக்கு துரோகம் பண்ணின போதும் அவர் என்னை நேசித்தார். நான் அவருக்கு சத்துருவாய் மாறின போது கூட அவர் என்னை நேசித்தார். இதே அன்பை நாம் பிறருக்கு காட்ட அழைக்கப்படுகிறோம். எனவே கசப்பு அங்கே இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் அவரை பகைத்தார்கள். நன்மை செய்தவர்கள் எல்லாரும் அவருக்கு துரோகியாக மாறினார்கள். நண்பர்கள் துரோகியாய் மாறினார்கள், காட்டி கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் பார்ப்பீர்கள் என்றால் கதறி கதறி அவர்களுக்காக ஜெபித்தார். பிதாவே, இவர்களை மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கதறினார். அவரிடத்திலே ஒரு சின்ன கசப்பு கூட கிடையாது. ஏனென்றால் இயேசுனாலே கிருபை மேல் கிருபை நமக்கு தருகிறவர் மாத்திரமல்ல, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் ஊற்று, கிருபையின் ஊற்று, திறக்கப்பட்ட ஊற்று. அது கிருபையின் ஆவியை பெற்றவர். அவர்கிட்ட கசப்பே இல்லை. இப்போ இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். நானே அவருடைய வீடு என்று சொல்லும்போது நான் ஒரு கிறிஸ்தவன். கிறிஸ்து அவன்னா அனாய்டட், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என ஆவியானவர் என் ஆவியிலே ஜாயிண்ட் ஆகியிருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த தெய்வீக அன்பினால் தான் நிரப்ப முடியும். தெய்வீக அன்பினால் நீங்கள் நிரம்பி இருக்கும்போது ஈஸியாக அந்த கசப்பிலிருந்து நீங்கள் மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் யாரோடு கசப்பாக இருந்தாலும் உங்கள் பக்கத்திலிருந்து நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள். ஒருவேளை அவர்களுக்கு அதில் வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள், தேவ பிள்ளையாகிய நீங்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற நீங்கள் கிருபையை இழந்து போகாதபடி, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஸ்டாப் ஆகிடக்கூடாது, வேலை செய்யாமல் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விசுவாசம் கிரியேட் ஆகாதபடி, உங்களுடைய வரங்கள் செயல்படாதபடி அது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடும். ஏனென்றால் பிசாசு எப்பொழுதுமே பயத்தையும் அவ்விசுவாசத்தையும் வியாதியையும் தான் மனிதர்களுக்கு கொடுக்கிறான். எல்லாவற்றையும் க்ளோஸ் பண்ணுவதற்கு தான், எல்லாத்தையும் முடிப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதனால தான் அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடி மனமாறுதலை காணாமல் போனான். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நல்ல செய்தி கேட்குறீங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராமில் நல்ல நிகழ்ச்சிகளை உட்கார்ந்து நீங்கள் கவனிக்கிறீர்கள், ரொம்ப நல்லது. ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் அந்த கிருபையை பற்றி கொள்ள கடவுது நீங்கள் அதை பிடிய விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லலாம், நான் அவங்கள நேசிக்கவே முடியாது பிரதர், அவ்வளோ துரோகம் பண்ணிட்டாங்க, அவ்வளோக்குள்ளே எனக்கு இடைஞ்சல் பண்ணிட்டாங்க, 10 வருஷமாக நாங்கள் அவங்கள நம்பியே இருந்தோம், இல்லைனா இப்படி பண்ணிட்டு எல்லாம் ஓகே. ஆண்டவர் உங்களை எப்படி நேசித்தார் அதை முதல்ல திங்க் பண்ணி பாருங்கள். நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரே, நம்மளை சுகப்படுத்தி இருக்கிறாரே, இந்த பூமியிலே நம்மளை வாழ வைத்திருக்கிறாரே, அந்த அன்பை தான் ஆண்டவர் நமக்கு பிறரை காட்டு சொல்லுகிறார். பிரியமானவர்களே,
ஒரு நாளும் இதை மறந்து போகக்கூடாது. கசப்பான வேர் நம்மிலிருந்து முளைத்தெலும்பி அநேகரை தீட்டுப்படுத்தாதபடி நாமே பிறரை பற்றி குறை சொல்லுவதோ பிறரை பார்த்து நாம் புறங்குறுகிற காரியங்களில் ஈடுபடுவதை நாம் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நாக்கு தேவனுடைய வல்லமையினால் நிறைந்த ஒரு காரியம். இருதயம் தேவன் அன்பினாலே நிறைந்திருக்கும்போது நாக்கு அதை பேசும். நீங்கள் யாருக்காவது வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கும்போது அந்த நாக்கு தான் பேசும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகணும், அந்த கிருபை செயல்படணும். பிரச்சனையை பார்த்து பேசும்போது கிருபை செயல்படணும். அப்போ அங்கே போய் ஸ்டக்கப் ஆகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவர் உங்களை இந்த நாளிலே உயிர்ப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் அந்த அதிகாரத்திலே கண்டினியூஸாக திரும்பியும் சொல்கிறார், இது பழைய சிஸ்டம் இல்லைப்பா, மோசே காலத்து முதலிட நீங்களே யார் அப்படின்னா 22ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நீங்களோ சீயோன் மலை அப்படி சொல்கிறார். ஒரு விஷயம் சொல்கிறார், 9 காரியம் சொல்கிறார். விண்ணக எருசலேமுக்கு வந்திருக்கிறீர்கள், உங்களை சுற்றி 10,000 அதில் அழகாக போடப்பட்டிருக்கிறது. சர்வ சங்கமாகிய சபை, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரான இயேசு கிறிஸ்துவிடத்திற்கும், ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறதற்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை விட்டு விலகினால் நாம் எப்படி தப்பி போவோம்? அப்படியே சொல்லிட்டு தான் அவர் என்ன சொல்கிறார், நான் 28ஆம் வசனத்தில், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். மிக முக்கியமான ஒரு வசனம். நீங்கள் சியோன் மலைக்கு வந்துட்டீங்க, விண்ணக எருசலேமுக்கு வந்துட்டீங்க, தேவதூதர்கள்ட்ட வந்துட்டீங்க, சர்வசங்க சபைக்கு வந்துட்டீங்க, நடுவரான கடவுள்கிட்ட வந்துட்டீங்க, பூரணமாக்கப்பட்ட ஆவிகள்கிட்ட வந்துட்டீங்க, புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராக இயேசு கிறிஸ்துட்ட வந்துட்டீங்க. இயேசுவின் ரத்தம் பக்கத்தில் வந்துச்சுன்னே, கடவுளோட வார்த்தை பேசிக்கிட்டே இருக்குது. மலையிலேருந்து பேசுகிறத விட வானத்திலேருந்து பரலோகத்திலேருந்து பேசிக்கிட்டே இருக்குது. இயேசு கிறிஸ்து இன்னும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதனால் நமக்கு ஒரு அசைவில்லாத ராஜ்யம் வேறு வர இருக்கிறது. அதனால் நீங்கள் அந்த கிருபையை பற்றி கொள்ள கடவுங்கள். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரே அப்படின்னு அழகாக அதை முடிக்கிறார். ஸோ அதனால் கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை நாம் இழந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவோம். சிட்சையை அற்பமாக எண்ணாதிருக்க கடவோம். ரொம்ப முக்கியமான காரியம். ஸோ அதனால் 14ஆம் வசனத்தில் தெளிவாக எழுதுகிறார், யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அப்படி தான் அவர் அந்த காயின் பண்ணி தான் அதை எழுதுகிறார். ஸோ சமாதானம் இருக்கிறது மாத்திரமல்ல, அதை நாடுறது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. ஏனென்றால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பீஸ் ஆஃப் மைண்ட், ஏனென்றால் நம்மோடு இருப்பது பீஸ் ஆஃப் காட். தேவ சமாதானம் நம்மை ஆளுவதனால எல்லா புத்திக்கும் எட்டாத அந்த தேவ சமாதானம் நம்மளை ஆள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த எபிரேய நிருபத்தை நாம் படிக்கும்போது அழகாக அவர் அதை முடிக்க வருகிறார். இந்த 12ஆம் அதிகாரத்தோடு அவர் சொல்ல வந்த காரியங்கள் அப்படியே முற்று பெறுகிறது. நீங்கள் இதை படிப்பீர்கள் என்றால், அதாவது ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் இதை ஒழுங்காக ரெகுலராக கவனிப்பீர்கள் என்றால், ஒருவேளை நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது இதை யூடியூப்பில் அப்படியே வருகிறது, ஜேடிகே நீங்கள் போட்டு அடிச்சுன்னா நீட்டாக வந்துடும். 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற காரியங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப, அதாவது விசேஷமான காரியங்களாக இருக்கும். அவர் உட்கார்ந்தார், கை கொடுத்தார், நாமே அவருடைய வீடு, நாம் இளைப்பாறுகிறோம், நித்திய மீட்படைந்திருக்கிறோம், நாம் ஆசீர்வாதம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள், நம்மளை ஆண்டவர் மெல்கிசேதேக் முறையின்படி ஆசாரியராய் அழைத்திருக்கிறார், ஒரு புது உடன்படிக்கையை நம்மோடு பண்ணியிருக்கிறார், கிறிஸ்துவின் ரத்தம் ஒரே தரம் சிந்தப்பட்டு ஒரே பலியினாலே நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா விசுவாசத்தை காட்டிலும் இந்த விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. எனவே அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள், இந்த கிருபையை பற்றி கொள்ளுங்கள், தயவு செய்து கிருபையை இழந்து விடாதீர்கள் அப்படின்னு அழகாக முடிக்கிறார் இந்த 12ஆம் அதிகாரத்தில். இடையிடையே அவர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னென்னா,
விட்டு விலகாதீர்கள், பின்வாங்காதீர்கள், எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் அந்த எபிரேய கிறிஸ்தவர்களுக்கு அவ்வளோ ஓத்திரங்கள் நடந்து கொண்டிருந்தது. எனவே தான் அவர்கள் நீங்கள் விட்டு விடாதீர்கள், உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், கிருபையை பிடித்து கொள்ளுங்கள் என்று ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி அழகாக அவர் பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசம் ரொம்ப நல்லது, ஆனால் கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். யார் மீதும் கசப்பும் ஒரு வைராக்கியமும் நாம் வைக்கும்போது அது பிசாசுக்கு ஒரு கதவை திறந்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணடித்து விடுகிறோம். நேரங்களையும் காலங்களையும் வருடங்களையும் நாம் வீணடித்து விடுகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் சொல்லும்போது அந்த கிருபையை நாம் ரிசீவ் பண்ணுறது மாத்திரமல்ல, பிறருக்கும் அதே கிருபையை நாம் காண்பிக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு நீங்கள் இந்த எபிரேய நிருபத்தை படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் லைஃப்பில் இதை உணரச் செய்வார். இது அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும்படி நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. கேட்கிறது மாத்திரமல்ல ஆண்டவரே, அதன்படி செய்கிறவர்களாக எங்களை மாற்றிவிட்டீர். நன்றி. குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாளிலும் கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்டபடினாலே அந்த வசனம் அவர்களுக்குள்ளே பிரயோஜனப்படுகிறது என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த நாளிலும் விசுவாசத்தோடு ஆசையாய் இவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இடைபடுகிறீர். நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லா கசப்புகளும் வேரோடு பட்டு போகிறபடினாலே நன்றி. இன்றிலிருந்து அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வாழ்க்கை மலர்கிறது. அது மாத்திரமல்ல, புதிய ஒரு செய்தி உண்டாகிறது. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கிருபையை பற்றி கொள்ளுகிறார்கள். அதற்காக நன்றி ஆண்டவரே. இழந்து போன ரிலேஷன்ஷிப், விட்டு போன உறவுகள் எல்லாம் இந்த நாளிலே புதுப்பிக்கப்படுகிறது. அதற்காக நன்றி ஆண்டவரே. யாரோடு அவர்கள் தவறாய் புரிந்து கொள்வதில் இருந்தார்களோ, சண்டையிட்டு இருந்தார்களோ, அதையெல்லாம் ஆவியானவர் இந்த இரவு வேளையிலே ஆண்டவரே நீர் சரி பண்ண போகிறபடினாலே நன்றி ஆண்டவரே. சரி பண்ணி விட்டீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக சமாதானமும் கிருபையும் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறபடினாலே நன்றி ஆண்டவரே. எல்லா கணத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் சொன்னபடியே கர்த்தாவே ஆண்டவரே, மன்னிக்கிறதில் நீர் தயபெருத்தவராய் இருப்பது போல நாங்களும் மன்னிக்கிறதிலே தயபெருத்தவராய் காணப்பட கர்த்தாவே இந்த நாளிலே கிருபை கொடுத்து விட்டீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அன்புள்ளவராய் இருப்பது போல நாங்களும் அன்புள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக எங்கள் உணர்வுகளையும் ஆண்டவரை சிந்தனைகளையும் இந்த நாளிலே மாற்றினீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் ஆண்டவரே மாறாத கிருபையுள்ளவராக இருப்பது போல ஆண்டவரே நாங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை மற்றவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக, தேவ சாய நாங்கள் பிரதிபலிக்கத்தக்கதாக நீர் கிருபை கொடுத்து விட்டீரே. அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா கணத்தையும் மகிமை உமக்கே செலுத்தும். ஏசு நிமித்த வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.